அன்பே சிவம். நான் உங்கள் மெய்யரி சுகுமார். விரல்களை மடக்கினால் வியாதிகள் அனைத்தையும் வெல்லலாம். ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா? விரல்களை மடக்குதல் அப்படின்னா பாருங்க, சும்மா இப்படி மடக்கிறது இல்லை. ஒரு முத்திரைகள் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? நம்முடைய கடவுள் சில சிற்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கடவுளர் சிலையிலையும் பார்த்தீங்கன்னா கைகள் ஒரு முத்திரையை அபிநயம் செய்துட்டு இருக்கும். எல்லா சிலைகளையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முத்திரைகள், அந்த முத்திரைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு முத்திரைகளாக இருக்கும். அது மாதிரி இந்த விரல்களை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விதமாக மடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது எந்த வியாதியாக இருந்தாலும் கூட அனைத்து வியாதிகளையுமே குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த முத்திரைகளுக்கு உண்டுங்க. அப்போது குறிப்பிட்ட வியாதிகளுக்கு இன்னென்ன முத்திரைகள் நீங்கள் செய்துட்டு வரீங்க அப்படின்னா, தொடர்ந்து செய்துட்டு வரும்போது அனைத்து வியாதிகளையுமே பார்த்தீங்கன்னா வெல்ல முடியுங்க. இந்த லிங்க முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், நம்முடைய கை விரல்கள் இருக்கு பாருங்க, நான் காமிக்கிற பாருங்க. இந்த இதையை மடக்கி இந்த முதல் ரேகை இருக்குது பாருங்கள், அந்த கையோட கீழ் ரேகை, கை மடக்கிறோம், விரல் மடக்கிறோடைய முதல் ரேகை, இதுக்குள்ளேயே எல்லா விரலையும் மடக்கிக்கணும். மடக்கிட்டு இப்படி வச்சுட்டு கட்டை விரலை மட்டும் இப்படி தம்ஸ் அப் மாதிரி இப்படி மேல் நோக்கி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா பாருங்கள், 2 கைகளிலும் செய்யலாம். ஒரு அமர்ந்த நிலையில் ஒரு கீழே ஒரு விரிப்பு கூட வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த முத்திரை பிடிச்சிங்க அப்படின்னா, இந்த லிங்க முத்திரை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு 5லிருந்து 10 நிமிடங்கள் நீங்கள் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா ஏராளமான மாற்றத்தை உடலுக்குள் ஏற்படுத்துகிறது. பாருங்கள், இந்த லிங்க முத்திரை செய்யும்போது நமக்குள் விளையக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி பாருங்கள், இந்த முத்திரைகள் செய்வதனால் நமக்கு எல்லா நன்மைகளும் நடந்துருமா? இது எப்படி நாம் நம்புவது? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி சாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் செய்து பார்த்துருங்க. இந்த லிங்க முத்திரை அப்படிங்கிறத இப்போ நம்ம செய்ய போகிறோம் இல்லையா? அது செய்வதற்கு முன்னாடி உங்களுடைய தெர்மாமீட்டரில் உங்களோட உடம்போட டெம்பரேச்சரை நாக்குக்குள்ளே அந்த தெர்மாமீட்டரை வச்சுட்டுங்க. வெளியே எடுத்து பார்த்தா ஒரு டெம்பரேச்சர் காமிக்கும் இல்லையா? ஒரு மனிதனுடைய சராசரியான ஒரு வெப்பநிலை என்ன இருக்கோ உங்களுடைய டெம்பரேச்சர் குறித்து வச்சுக்கோங்க அந்த தெர்மாமீட்டரில் பார்த்துக்கு, ரைட்டுங்களா? இப்போ நம்ம பண்ணக்கூடிய லிங்க முத்திரை அப்படிங்கிறத எப்போது ஒரு 5 நிமிடம் 10 நிமிஷம் பண்ண போகிறோம் பாருங்கள். கைகள் விரல்களை இப்படி மடக்கிக்கங்க. கட்டை விரல் இப்படி மேல் நோக்கி இருக்கணும். கீழே ஒரு விரிப்பில் இது மாதிரி உட்காந்துட்டு பாருங்கள், கட்டை விரல் மேல் நோக்கி இருக்கணும். ஆகாயத்தை பார்த்துருக்கும் மாதிரி 2 கையிலையும் வச்சுட்டு கண்களை மூடி ஒரு இயல்பான மூச்சுக்காட்டில் அமர்ந்துருங்க. ஒரு 5 நிமிடம் கழித்து மீண்டும் இப்போது அதே தெர்மாமீட்டரை வைத்து பாருங்கள். உங்கள் நாக்கில் கண்டிப்பாக 1 டிகிரி அல்லது 2 டிகிரி பார்த்தீங்கன்னா 98 இருந்ததா கண்டிப்பாக 99 100 அந்த அளவுக்கு மாறிவிடும். இது எப்படி நடக்கிறது? நம்முடைய வெப்பநிலையை கூட்டக்கூடிய அளவுக்கு இந்த சாதாரண ஒரு பயிற்சி செய்து விடுமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம விரல்கள் அனைத்தும் சாதாரணமானது இல்லைங்க. பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த விரல்களில் அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அமைந்திருக்குங்க. அப்போ இந்த விரல்களை நீங்கள் மடக்கி குறிப்பிட்ட இதில் ஒரு முத்திரை செய்யும்போது ஒன்று காற்றை அதிகப்படுத்தும், இல்லை வெப்பத்தை அதிகப்படுத்தும், இல்லை ஒன்று குறைக்கும். பஞ்சபூதங்களை கூட்ட குறைக்க முடியும் என்பது தான் இந்த முத்திரைகளுடைய தாத்பரியம்ங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய உடலுக்கு வரக்கூடிய எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் இந்த பஞ்சபூதங்களை சமன் செய்வதன் மூலமாக, சீர் செய்வதன் மூலமாக அனைத்து நோய்களையும் குணப்படுத்தி விட முடியும். இது ஒரு சாம்பிள். அப்போது இந்த வெப்பநிலையை பாருங்கள், நெருப்பு என்பது வெப்பத்தை அடிப்படையாக கொண்டது இல்லையா? அப்போது ஒரு 2 டிகிரி நம்ம வெப்பத்தை அதிகப்படுத்திட்டோம். அப்போது நம்மளுக்கு வெப்பம் இயல்பாகவே குறைவு அப்படின்னா இந்த வெப்பத்தை லிங்க முத்திரை மூலமாக வெப்பத்தை அதிகப்படுத்துகிறோமா? இது யாருக்கெல்லாம் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே உடம்பு ரொம்ப சில்லுன்னு இருக்குது, அந்த ஆஸ்துமா நோயாளிகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, உடம்பு எப்போ பார்த்தாலும் ஐஸ் மாதிரி இருக்குது, அந்த கை காலெலாம் மரத்து போகுதுன்னு சொல்கிறாங்க, உடம்பு சூடு பத்தாமையெல்லாம் கஷ்டப்படுறாங்க இல்லையா? அவர்களுக்கு இந்த முத்திரை ரொம்ப பெரிய வரப்பிரசாதம்ங்க. செய்து பாருங்களேன், ஆச்சரியமாயிருவீங்க. அப்போது வெப்பநிலையை அதிகப்படுத்துவதற்கு இந்த முத்திரை பயன்படுதா பாருங்கள். அதே போல் ஆக்சிஜன் லெவலை கூட அதிகப்படுது. ஆக்சிமீட்டர் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக உங்களுக்கு என்ன இருந்ததோ ஆக்சிஜன் லெவல் உங்கள் உடம்புல இருந்திருக்கும் இல்லையா? இந்த ஆக்சிமீட்டர் நீங்கள் பொருத்தி கொண்டு இந்த பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் 2வது பாருங்கள், கண்டிப்பாக அதிகரித்திருக்கும். எவ்வளோ ஒரு விந்தை இல்லையா? ஒரு 5 நிமிடத்தில் நம்ம உடம்புக்குள்ளே பல மாறுதல்களை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இந்த முத்திரை பயிற்சி ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க. இப்போ இந்த லிங்க முத்திரை செய்வதனால இப்போ பாருங்கள், இந்த முத்திரையினால் நடக்கக்கூடிய நன்மை என்னங்கிறது கண்கூடாக அறிவியல் ரீதியாக நிரூபணமானது இல்லையா? அதைத்தான் உங்களுக்கு சாம்பிளில் சில விஷயங்கள் சொன்னேன். இந்த லிங்க முத்திரை செய்வதனால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது இந்த உடல் உடைய உஷ்ணத்தை பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொள்ள முடியும். அதே போல் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய வல்லமை இந்த லிங்க முத்திரைக்கு உண்டுங்க. நுரையீரல், நம்முடைய நுரையீரலை பலப்படுத்தக்கூடியது. அங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத நுண்கிருமிகளாக இருக்குது தெரியுங்களா? உடம்போட வெப்பநிலை கூடும்போது கிருமிகள் அழியும் என்பது விதி. அப்போது தேவையில்லாத உடம்புக்கு தீங்கு செய்யக்கூடிய நுண்கிருமிகளாக இருந்தால் அதையெல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை இந்த லிங்க முத்திரைக்கு உண்டுங்க.
ஆண்மை சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடியது. அதே போல் உடம்புல இறந்து போன செல்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, பழைய செல்கள், டெட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையெல்லாம் இந்த உடம்பை விட்டு அகற்றுவதற்கு இந்த லிங்க முத்திரை பயன்படுகிறது. இருதயத்தை பலப்படுத்துகிறது. பாருங்கள், லிஸ்ட்டு போட்டால் நீண்டுக்கிட்டே போகும். லிங்க முத்திரை பாருங்கள், நான் சொல்கிறது இந்த ஒரு முத்திரையிலேயே எவ்வளவு பலன்கள், ஏராளமான பலன்கள் இருக்குது இல்லையா. அப்போது இந்த லிங்க முத்திரையை போல் இன்னும் ஏராளமான முத்திரைகள், ஏறத்தாழ ஒரு 60 முத்திரைகளை வந்து நாம் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு ஒன்றில் கற்றுக் கொடுக்க இருக்கிறோமுங்க. வரக்கூடிய டிசம்பர் மாதம் 13, 14, 15 ஆகிய 3 நாட்கள் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இது ஆன்லைன் வகுப்புங்க. எங்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் இந்த இதில் கலந்து கொண்டு கற்றுக்கொள்ளலாம். பயிற்சியில் கலந்து கொள்ள பாருங்கள், கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் நீங்கள் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். மிக மிக ஒரு அருமையான அற்புதமான ஒரு வகுப்பு. விரல்களை வைத்து நாம் விந்தை செய்யலாம். வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். நன்றி.